அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். பாருங்கள், இந்த செடியில் இதுக்கு முதல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 செடியும் வச்சுருக்கிறேன். இந்த 3 செடியிலையும் இந்த செடியில் கட்டையாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பார்த்துங்க. இந்த கலர் எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். உள்ளுக்கு ரொம்ப பிங்க், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஆரஞ்ச், உள்ளுக்குள்ளே ரொம்ப அழகான பிங்க், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. உறவுகளே, ரொம்ப சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகான கலர், நல்ல கலராக இருக்குது இல்லையா? அப்படியே இருங்க. இன்னொரு கண்டு, இந்த கண்டை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெட்டு, உள்ளுக்குள்ளே அதை விட அழகான ஒரு லைக் சூப்பரான ரெட்டாக இருக்குது. எனக்கே சொல்லவே முடியல. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல. ஃபுல்லாக அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த பூவை. இது ஒவ்வொரு பூ, இது பூ காஞ்சிடுச்சு. இதெல்லாம் நேற்று பூத்த பூக்கள். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும் போது இந்த பூக்கள்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? இன்னொரு கண்டு, இது மற்ற கண்டு. இந்த மற்ற கண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூ ஏதோ சாப்பிட்ருக்கு. இந்த பாருங்கள், 3 நாள் ஓட்டு பார்க்கணும். அது என்ன, கொஞ்சம் தேடி பார்க்கணும் என்ன விஷயம்ன்ட்டு. இது ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காஞ்சிருச்சு. நேற்று பூத்த பூக்கள் 3 பூக்கள் நேற்று பூத்தது. இன்றைக்கி 3 பூ. இந்த 2 பூவும் இங்கே தனியாக ஒரு பூவும் பூத்துருக்கு. நாளைக்கு 1 2 3 4 5 6 7 பூ பூக்க போகுது பாருங்கள். நாளைக்கு 7 பூ பூக்க போகுது. இந்த 7 பூவும் பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாளைக்கு உங்களுக்கு இந்த அப்டேட்டை தந்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு பூ பூத்துருக்கு. நாளைக்கு ஒரு பூ பூக்கும். நாளை மறுநாள் அப்படி தான். நாளைக்கு 2 பூ பூக்குன்னு நினைக்கிறேன். பூக்கு பக்கத்தில் ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள், அதுவும் பூக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தெரியல, பார்ப்போம். இந்த செடியில் இன்றைக்கி மொத்தம் 4 பூ பூத்துருக்கு. நேற்று 4 பூ, நேற்று 3 பூ, அதுக்கு முதல் நாள் 2 பூ. நாளைக்கு நினைக்கிறேன் 2 பூ பூக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹாக்கிட் வாங்கிட்டு வச்சு ஒருத்தனை ஏற்கனவே பூத்துருச்சு. இப்போ முட்டு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ முட்டு வந்திருக்குது. ஸோ இதுக்கு நேற்று தான் நான் அந்த ஸ்ப்ரே எல்லாம் போட்டேன். அதுக்கான போட வேண்டிய சத்து சாப்பாடெலாம் நேற்று தான் போட்டேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஸோ இது இப்படி இருக்குது. இந்த ஆர்கிட் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. பூத்து இருந்துச்சு. வாங்கிட்டு வரும்போது பூத்து இருந்துச்சு. ஸோ அந்த பூத்து இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அழகாக முட்டு வந்திருக்குது. அந்த பூத்து இருந்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் வெட்டியிருப்பேன். ஸோ இது இந்த இடத்துல இருக்கும். இன்னொரு முட்டு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நான் வச்சுருக்கேன், நிறைய ஆர்கிட்ஸ் இருக்குது. ஹேங்கிங் ஆர்கிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஞ்சு பெண்ணி மரத்தில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வேரெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது. தெரியுதுங்களா? ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இந்த இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த செடியும் வாங்கிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. இது வரும்போது பூவோடு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான முட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். பூ விரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இந்த செடியும். கீழே பார்த்திங்கன்னா நிறைய பெஞ்சு பண்ணி பூ விழுந்துருக்குது. இன்னும் க்ளீன் பண்ணல நான். ஸோ நிறைய பூ விழுந்திருக்கு. மரத்தில் நல்ல பூ இருக்குது. நிறைய பூக்கள் விழுந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இன்னொரு ஹைபிஸ்கஸ். இது மஞ்சள் செடி வாங்கிட்டு வச்சேன். எல்லா செடியும் ஒரே நேரத்தில் தான் வாங்கிட்டு வச்சேன். ஆனால் இவங்க இப்போ இன்றைக்கி 2 பூ பூக்க போகிறாங்க. இவங்க இன்னும் மலரலை. இன்னும் நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது காலையில் 8 மணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சிங்கப்பூர் நேரம் 8 மணி. இந்த செடியிலையும் பூக்கள் எல்லாம் ஓஞ்சிருச்சு. ஆனால் முட்டுக்கள் நிறைய இருக்குது. சீக்கிரம் வரும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா இரவைக்கிற தான் இவங்க பூப்பாங்க. இந்த பூ இரவைக்கு மண்ணும் பூப்பாங்க. நிறைய பூ பூத்து இருந்தது, கொட்டிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க பூக்கிறதுக்கு. இன்னும் 2 நாள் இல்லாட்டி 3 நாள் ஆகும். இங்கேயும் இருக்காங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு. நல்ல உரம் போடுங்க. உரம் போட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுமானதே. நல்லா வளருவாங்க. குண்டு மல்லி வச்சுருக்கேன். ஆனால் பூ இருக்கான்னு பார்ப்போருங்க. முட்டுக்கள் தான் இருக்குது. பூக்கள் உதிர்ந்துருச்சு. எல்லா பூக்கள் நிறைய இருந்துச்சு, ஆனால் உதிர்ந்துருச்சு பூக்கள். பெரிய செடி அது. பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்ட்டு. சங்குப்பூ இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு மட்டும் நிறைய பூத்துருக்குது. இந்த பூ நேற்று நான் பூ பறிக்கலை. நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிருந்தது. நேற்று பூத்த பூக்கள் அது பறிக்கலை. இது இன்றைக்கி பூத்த பூக்கள். இதெல்லாம் இன்றைக்கி பூத்துருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது. இவ்வளோ நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ இதையும் என்னமோ சாப்பிட்டு போகுது. அது என்னென்னு கண்டுபிடிச்சி பார்ப்போம் என்னான்ட்டு. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள், என்ன சாப்பிடுதுன்ட்டு. நிறைய விதைகள் இருக்குது. அடுத்து இந்த கண்டு எப்படி நட்டு விடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நிறைய விதைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுதா? விதைகள் உள்ளுக்கு காஞ்சி இருக்குது. கண்டிப்பாக நட்டு விடுவோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா லெமோ கஸ்தூரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான லைம் தான் ஜூஸ். நல்லா இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது. ரொம்ப நிறைய பாருங்கள் இவ்வளோ பூ. நான் கொண்டு வரும்போது வெறும் பூவாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய், எல்லாமே காய் வந்து பூ இருக்குது. புது புது பிரான்ச்செல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. புது புது கிளைகள், நிறைய காய் பாருங்க, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஸோ விலங்குதா, நான் ஒழுங்காக வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, வந்து பார்த்திங்கன்னா லெமன் நம்ம ஒரு பெரிய லெமன் இருக்குல்ல, அது இந்த காய்ச்சிருக்கு காய் தெரியுதா? பாருங்க காய்ச்சிருக்கு காய், நல்லா காய்ச்சிருக்கு. ஸோ நான் இன்னும் பறிக்கவே இல்லை இதுலேருந்து. இதுலேயுமே பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்துருக்கு பாருங்கள், மொட்டுக்கள் வந்துருக்குது. இந்த இங்கேயும் உள்ளுக்குள்ளே மொட்டு வருது, தெரியுதுன்னா? ஆமாம் தெரியுது. இங்கேயும் ஒரு மொட்டு இருக்குது. இதோ அங்கே கீழே மொட்டுக்கள் இருக்குது, வந்துக்கிட்டு இருக்காங்க. பாவக்காய் செடியை மறக்க முடியுமா என்ன? பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு இடம், ரொம்ப ரசிக்கிறேன். நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள் பாவக்காய்லாம் நாளுக்கு நாள் குட்டி குட்டி பாவக்காய் வந்துருக்குது. இங்கே எவ்வளோ குட்டி பாவக்காய்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிங்களா? ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு இந்த பாவக்காய் செடி. பாருங்கள் பாவக்காய் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது பாவக்காய். நிறைய பேர் கமெண்டில் வீடியோ 2 கிலோ 3 கிலோ தாங்கலாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க விலாசத்தை தாங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக. இந்த பாவக்காய் கொஞ்சம் வித்தியாசமாக சுருங்கிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நீட்டமாக வரும்னு நினைக்கிறேன். இருக்குது இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்க, வித்தியாசமாக வந்துருக்கு. இந்த 2 பாவக்காய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் காய்ச்சிருச்சு, நான் ஏற்கனவே பறிச்சிருக்கேன். ஸோ இங்கே குட்டி வெண்டைக்காய் இருக்குது. இந்த பூ பூக்க போகுது. இது மாரி நிறைய பூக்களோடு தான் இருக்காங்க. வெண்டைக்காய் சிறப்பாக இருக்குது. உங்களோட வீட்லேயும் என்னென்ன தகவல், என்னென்ன வீடியோ, என்னென்ன காய்கறி வளர்க்குறீங்கன்ட்டு எனக்கு தகவல் கொடுங்க. நிறைய கிளைகள் வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. காலையில் குயில்களோட சத்தமெல்லாம் கேட்குது, குருவிகள் சத்தம் கேட்குது அவங்களுக்கு, நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள் ஒருத்தர் இருக்கார் கூரையில், ஒருத்தர் இந்த பக்கம் நிற்கிறார். போயிட்டார்.